எவன் எந்த சொன்னாலும் எங்களுக்கு வேலை இல்லை, எவன் எந்த பேசினாலும் எங்களுக்கு வேலை இல்லை. எல்லாரும் பேச போறோம் தான், எல்லாரும் பேச போறோம் தான். ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வீண் முயற்சி வீண் முயற்சி வீண் முயற்சி வீண் முயற்சி என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனா நீங்க செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு அடே அவனோட விடாமுயற்சியை பாருடா, அவனோட விடாமுயற்சி பாரு, அவன் விடாமுயற்சியால இவ்வளவு அச்சீவ்மெண்ட் ஒன்று பண்ணிட்டேடான்னு சொல்லி எந்த ஸ்டார்ட் பண்ணாலும் அது சொல்லு. இது மனுஷன் இயல்பு. அச்சீவ்மெண்ட் ஒன்று பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க sacrifice பண்ணணும். sacrifice பண்ணதுக்கு தயாராக இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கு இயலும். உசைன் போல்ட் முதலாவது நினைச்சு ஸ்கூல் மட்டத்துல நான் ஃபர்ஸ்ட் வரேன், என் ட்ரீம், என் லட்சியம், என் கனவு சொல்லி ஸ்கூல் மட்டத்துல ஃபர்ஸ்ட் வந்துட்டு. ஆனா அவனுக்கு திருப்தி இல்லை. அவன் அப்புறம் ஊர் மட்டத்துல ஓடின, ஊர் மட்டத்திலயும் அவனுக்கு திருப்தி இல்லை. நாடு மட்டத்துல ஓடின, நாடு மட்டத்துல அவன் தான் கோல்ட் மெடலிஸ்ட், அவனுக்கு திருப்தி இல்லை. வேர்ல்டு வைடு ஓடோம்னு சொல்லி வேர்ல்டு வைடு ஓடின, உலகத்திலே மின்னல் வேக மனிதன் என்று சொல்லி பெயர் எடுத்த உசைன் போல்ட் அவனுக்கு திருப்தி இல்லை. திருப்தி இந்த துணியால இல்ல. நீங்க எங்கேனாலும் தேடி பாருங்க, திருப்தி இல்லை. முன் செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை, தோல்விகளும் காயங்களும் செதுக்கிடுமே உனை. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு திருப்தி என்றதை விட கொஞ்சம் தெளிவு. அந்த தெளிவு என்ன அப்படின்னா, நீங்களும் திங்க் பண்ணிருச்சோம், அடே ஷௌமிய நாங்க பார்த்த விதம் வேற, ஆனால் ஷௌமி இப்ப வேற அப்படின்னு சொல்லி அதை எனக்கு இப்பதான் இன்றைக்கு தான் ரியலைஸ் ஆனது. அதுதான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியது. மோஸ்ட்லி ஷௌமி உங்களுக்கு தெரியவானது அந்த ஸ்ரீலங்காவை சுற்றி நடந்து வந்தது. அப்போ ஸ்ரீலங்கா சுற்றி நடந்து வந்த ஷௌமி, அந்த நேரம் நீங்க பார்த்த நேரம் இருந்த அந்த ஷௌமிக்கும் இப்போ பாக்கிய ஷௌமிக்கும் டிஃப்ரெண்ட் என்றால் அது ஒரு வேற. இது சும்மா கிரிஞ்சு. இப்போ கொஞ்ச நாள் ரீசெண்டாக இந்த கொஞ்ச காலமாகவே கிரிஞ்ச், லேசா ஜெலினா கிரிஞ்சு என்கிட்ட இவன் இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணமுன்னு வந்துருச்சும். ஆனால் செல்லிச்ச மாட்டீங்க நீங்க. நிறைய பேர் பொதுவாக யாருமே சென்னதில்லை. எனக்கு இதை பர்சனலாக ஒருத்தர் 2 பேர் செல்லரிச்சும், ஆனால் அதையும் நான் மண்டேக்கு எடுக்கலை. இது உண்டு. இந்த வீடியோ ஸ்கிரிப்டும் இல்லை, கண்டென்ட்டும் இல்லை, சும்மா எனக்கு சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சதால தான் இந்த வீடியோ. முதலாவது நான் யாரன் அப்படி என்று சொல்றத கொஞ்சம் நான் உங்ககிட்ட என்ன தெரியாதவங்ககிட்ட நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதலாவது ஒரு விஷயம், பேர்வல ஸ்லேங்கில், பேர்வலையில் ஒருத்தன் பிறந்து பேர்வல ஸ்லேங்கில் பேசி அவனுக்கு வாரது அந்த ஸ்லேங் தான். அந்த ஸ்லேங்கை அவன் சரியாக, அவன் தாய் ஸ்லேங்கை அவன் சரியாக பேசி அதுலேயும் ஒரு சில பிழைகள், சரியா, அதுலேயும் ஒரு சில பிழைகள். இந்த கோல் ஒவ்வொன்றும் கடுப்பேத்தி மனுஷனை, சரியா. அப்போ பேர்வலையில பிறந்து பேர்வலை ஸ்லேங்கில் பேசி ஒரு கட்டம் ஏண்ட ஒரு சின்ன ஒரு ஷார்ட் சீரிஸா ஒரு நிமிஷத்துல என்ன ஹிஸ்டரி இல்லைன்னா, ஒரு லோ மிடில் கிளாஸ்ல பிறந்து லைஃப்ல ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சின்னத்துல இருந்தே ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் வளர்ந்து, என்றால் நான் ஒரு விஷயத்தையுமே அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்த்தது. படிச்சு அதண்டியதே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். நான் O level பாஸ் ஆக வேண்டியதே ஷுகர் இல்லாத ஒருத்தன், கடைசி ஃபுட்போர்ட் லாஸ்ட் பெஞ்சு ஃபுட்போர்டில் பயணம் போனால்க. அப்போ O level முடிச்சுட்டு A level வேண்டியது நான்லாம் வகுப்பில் கடைசிக்கு வரவன். எனக்கு முன்னுக்கு இருந்துச்சு எக்கச்சக்கமான பொடியுமா இருந்துச்சு. அப்போ அவங்க இருந்துச்சு பட்சத்துல நான் A level செஞ்சு யூனிவர்சிட்டிக்கு போகிற அளவுக்கு, அதாவது குவாலிஃபைட் பாஸ், யூனிவர்சிட்டி செலக்டட் அல்ல, குவாலிஃபைட் பாஸ் எடுத்து இப்படி தான் என் லைஃப். அப்போ எஜுகேஷன் சைட். அப்போ இதுக்கு அடுத்த கட்டமாக நான் ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று பண்ணணும், எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், அந்த இடத்துக்கு நான் போகணும், அந்த இடத்துக்கு போகிறதுக்கான என்னென்ன முறையிலெல்லாம் வழி இருந்துச்சோ அந்தந்த முறையிலெல்லாம் பயணிச்சோம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இருந்தது. அப்போ நான் நிறைய ட்ரை பண்ணினேன், ஒவ்வொரு பிளாட்ஃபார்மில் இறங்கி ட்ரை பண்ணேன். அப்போ போலீஸ் இல்லை, இதுலன்னு சொல்லி நிறைய ஃபீல்டில் ட்ரை பண்ணி எனக்கு கண்டு ஒரு ஃபீல்டுமே சரியாக அமையலை. அப்போ அதோட நான் நினைச்சேன், நாங்கள் இதுக்கன் இன்னொருத்தர் ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் கேட்கணும், நாங்கள் ஒரு நாங்களாவே ஒன்று உருவாக்குவோமே, இன்னொருத்தர் பிளாட்ஃபார்முக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி நாங்கள் பயணிச்சோம்னு சொல்லி தான் ஷோ மீ த வியூன்னு சொல்லி இந்த யூடியூப் ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணினது 2021 சம்திங், சரியா. 2021 ஜூன் 31 அந்த மாதிரி டேட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணினது. அப்போ ஸ்டார்ட் பண்ணி
அப்போ அதில் நான் ஆரம்பத்தில் பயணிச்சது எப்படின்னு சொல்லி சொன்னால் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அடையாளம், எங்களுடைய அடையாளம் எந்தேன் அதை நான் தேடி பயணிச்சேன். ஸ்ரீலங்காவோட ஃபர்ஸ்ட் முஸ்லீம் மஸ்ஜித், களுத்துறை மாவட்டத்தில் என்னென்ன விசேஷங்கள் எல்லாம் இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு ஊருடைய ஸ்பெஷல் எல்லாத்தையும் நான் தேடி அது எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். இப்போ நான் ஸ்கூலில் படித்த ஒரு ஹிஸ்ட்ரியோ ஸ்கூலில் படித்த ஒரு விஷயமோ எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த இதுக்காக நான் எடுத்த இந்த யூடியூப் ஜேர்னிக்காக நான் எடுத்த ஸ்கிரிப்ட் என்றாலும் நோட்ஸ் என்றாலும் எல்லாம் ஒன் ஷாட்டில் எனக்கு மனசில் நின்று. அப்போ எனக்கு விளங்கிட்டாடே நான் இன்ட்ரெஸ்டாக பயணம் போகிறேன். அப்போ எனக்கு இதுதான் என் ஃபீல்ட் ஆச்சும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு யூடியூப் ஜேர்னியில் நான் பயணிச்சேன். அப்போ யூடியூப்ல பயணிச்சு ஒரு கட்டத்துக்கு பிறகு எங்களோட லைஃப் எல்லாரோட லைஃபுமே இப்படி தான். இப்போ நாங்கள் ஃபொரின் போகிற ரீசன் எதுக்கண்டா நாங்கள் ஏர்ன் பண்ணணும். அங்கே ஏர்ன் பண்ணிட்டு ஒரு 2 இயர்ஸ் இருந்து நாங்கள் சம்பாரிச்சு கொண்டு ஊருக்கு வந்து நாங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணி அதை நாங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், இல்லாட்டி ஒரு தொழில் முயற்சியில் ஈடுபடணும். அப்படி என்ற நோக்கத்தில் நாங்கள் ஃபொரின் போகிறது இல்லை. ஃபொரினுக்கு போயிட்டு எங்களோட வீட்டை பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், இப்படி என்ற எண்ணத்துலாம் போகிறது. அந்த 2 இயர்ஸ் அந்த ஃபொரினுக்கு போனதுக்கு பிறகு அங்கே எங்களோட மைண்ட் செட் எப்படின்னா, நாங்கள் அங்கே ஒர்க் பண்ணிய இடத்துல நாங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று பண்ணணும். நான் லேபராக போனேன், அப்போ அங்கே அடுத்த ப்ரொமோஷன் எடுத்து அடுத்த கட்டம் போகணும். இல்லை நான் ஃபொரினில் இந்த பொசிஷனுக்கு நான் போகங்காட்டும் நான் ஓடிக்கொண்டே இருந்துச்சு. இப்படி என்ற மாதிரி ஒரு திங்கிங்க்கு நாங்கள் மாறிடுறோம். சைக்காலஜி ரீதியாக நாங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகிடுறோம். அப்போது நாங்கள் போனது வீட்டு கஷ்டத்துக்காகவும் இந்த ஒரு முதல்ல தேடுறதுக்காகவும். ஆனால் நாங்கள் 2 இயர்ஸுக்கு போன நாங்கள் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் 12 இயர்ஸ்ன்னு சொல்லி அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான ஒரு டேர்னிங்காக மாறிடு. ஒரு சைக்காலஜி ரீதியாக நாங்கள் அங்கேயே அடாப்ட் ஆகிடும். அப்போது இந்த மாதிரி தான் எனக்கும் நடந்தது. அப்போ நான் யூடியூப் ஃபீல்டை சூஸ் பண்ணினது நான் எங்கே தவற விட்டனோ அந்த விஷயத்தை சரி செஞ்சு அந்த இடத்துல நான் ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று காணணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நாங்கள் போனது, யூடியூப்பை தேர்ந்தெடுத்தது. அப்போ யூடியூப்பை தேர்ந்தெடுத்து யூடியூப்ல பயணம் வைத்து கொண்டு இருந்த நேரம் எனக்கு வியூஸில் மேல ஒரு மோகம். சரியா, வியூஸ் வேணும், எனக்கு யூடியூப் சேனல் ரீச் ஆகணும். அப்போ நான் பிளே பட்டன் எடுக்கணும், அந்த யூடியூப்ல 100K எடுத்து பிளே பட்டன் எடுக்கணும். இப்படின்னு சொல்லி என் லைஃப்ல நான் அச்சீவ்மெண்ட் பண்ண வேண்டியதை விட்டுட்டு யூடியூப்ல நான் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி என் மைண்ட் மாறினேன். அப்ப இதுக்காகத்தான் நான் ஒவ்வொரு சைட்லயுமே ட்ரை பண்ணிட்டேன். அப்ப இதுக்கு நான் வாக்கிங்கை சூஸ் பண்ண ரீசன் எதுக்குன்னா நான் வாக்கிங்கை சூஸ் பண்ண ரீசன் எதுக்குன்னா என்னாட்ட வாக்கிங் மட்டும்தான் இருச்சு. சரியா, என்னாட்ட ஃப்ரீயா கிடைச்சி கொண்டு என்னாட்ட வாக்கிங் மட்டும்தான் இருச்சு. அப்ப எனக்கு நடந்துதான் பயணிச்சேலும் அப்படின்ற ஒரு ரீசனுக்கு நான் இதுல சில விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. நான் அதை புக்கா ரைட் பண்ணி கொண்டு இருச்சு வேண்டியதால. இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்லியே, நான் ஃபர்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணதுக்கு நான் டெய்லி என்னோட ஃபோன் இல்லை, என்னோட டெக்னாலஜியோட அறிவு இல்லை, எப்படி யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியது, எப்படி நான் அதை அப்லோட் பண்ணியது, எப்படி எடிட் பண்ணியது, இதோட A to Z எனக்கு ஒன்றுமே தெரியா. சரியா, அப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட, அப்போ ஃபைஷான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான் நான் டெய்லி போகிறது. அப்போ எங்கள் வீட்டில் இருந்து மருதானைக்கு டெய்லி நடந்து போய்த்துட்டு டெய்லி வர அதை எடிட் பண்ணணும், அதுக்கு இதண்டணும், கிளைமேட்டை பார்க்கணும், வீடியோ எடுக்கணும், இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள். அப்போ நான் ஒரு டைம் நான் நினைச்சேன், இந்த யூடியூப்ல நான் வீடியோ போடுறதுக்காக இந்த யூடியூப் சேனல்ல ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நான் அவ்வளோ தூரம் நடந்துருச்சு. இதை நான் ஒரு நாளைக்கு பெரிய ஒரு வாக் டிஸ்டன்ஸ் நான் நடந்துட்டு நான் ஒரு நாளைக்கு சொல்லியே, இந்த நடந்ததை விட நான் இதை ஸ்டார்ட் பண்ணதுக்காக நடந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு சொல்லணும். அப்போ நான் சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் ஹார்ட் அப்படின்ற முதற்படி எப்பவுமே கடினமானது. முதற்படியில் நான் கால் வச்சுட்டேன்னா அடுத்தது எல்லாமே சிம்பிளாக எங்களுக்கு பெய்த்துறதுக்கு இயலும். அப்போ ஃபர்ஸ்ட் அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அந்த வீடியோவோட போஸ்ட் பண்ணதுக்காக வேண்டி அவ்வளவு கஷ்டப்பட்டேன். சரியா, அப்ப நான் ஸ்ரீலங்காவை சுத்தி நடந்து வந்ததை விட கூடுதலாக அதுக்காக நடந்துருச்சு அப்படின்றது தான் அதோட விளக்கம். அப்ப நான் ஸ்ரீலங்காவை ஃபுல்லாவே சுத்தி நடந்து வரதுக்கு முடிவு எடுத்து இப்ப 2 இயர்ஸ் ஆகி நடந்து வரதுக்கு ரெடி ஆயிட்டேன். அந்த நடந்து வரத்துக்கு என் மைண்ட் செட்டை நான் தயார்படுத்தணுமே. நான் ட்ரெக்கா இல்லாட்டி நான் ரோம் இல்லாதத்தனா இல்லை, நானும் சாதாரண ஒரு மனுஷன், சாதாரண ஒரு ஃபெமிலியில பிறந்தவன், ஃபெமிலி மேன், எனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. நான் என் ஃபெமிலியை பார்க்கணும், என் கெரியரை பார்க்கணும், தொழிலை பார்க்கணும், இதெல்லாத்தையும் விட்டுட்டு செக்ரிஃபைஸ் பண்ணணும். லைஃப்ல நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னா நாங்கள் செக்ரிஃபைஸ் பண்ணணும். நாங்கள் செக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு தயாரானா மட்டும்தான் எங்களுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கு இயலும். சரியா, நாங்கள் செக்ரிஃபைஸ் பண்ணாமலே எங்களுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணல. நாங்கள் கொழும்புக்கு வேலைக்கு ட்ரைனிங்குக்கு போறோம்னு சொல்லி சொன்னா நாங்கள் பஸ்ல பயணிச்சோணும், சீசன் கார்டு எடுத்துக்கொண்டு போகணும், ட்ரெயின்ல போகணும், போலின்ல நிச்சோணும், நெசுங்கி பயணம் போகணும். எது வேண்டாலும் நாங்கள் யூனிவர்சிட்டி போறோம்டா முள்ளிச்சிருந்து படிச்சோணும். சரியா, எங்களோட தூக்கத்தை செக்ரிஃபைஸ் பண்ணணும், பசியை செக்ரிஃபைஸ் பண்ணணும்,
விலைனா அதே மாதிரி நாங்கள் விளையாட போகிறத சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நாங்கள் ட்ரிப் போகிறத சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நாங்கள் உடுக்கியதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், லைஃப்பில் நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நீங்கள் அச்சீவ்மெண்ட் ஒன்று பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கு இயலும். அப்போது நான் நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணினேன் அந்த 45 டேஸுக்காக வேண்டி. அந்த 45 டேஸ் நான் ஒர்க் பண்ணணும் வேண்டிய மைண்ட் செட்டை நான் கொண்டு வரதுக்கு முன்னுக்கு ஒரு 2 இயர்ஸாக அந்த மைண்ட் செட்டை கொண்டு வரதுக்காக நான் ஒர்க் பண்ணினேன். சைக்காலஜிக்கல் ரீதியாக நான் ஒர்க் பண்ணினேன். ஏனென்றால் நாங்கள் நடக்க ஸ்டார்ட் ஆகினாலே எல்லாரும் இவன் பைத்தியாரன், இவன் ட்ரெக்கு, இவனுக்கு ஷோம் இல்லை, சரியா, இவன் இப்படி நடக்கி அப்படி இப்படி கதை வார இதெல்லாத்தையும் நாங்கள் தாங்கணும்னு சொல்லி சொன்னா எங்களோட ஹார்ட்டை நாங்கள் சரியாக செய்யணும். விலைனா நாங்கள் முதலாவது சைக்காலஜி ரீதியாக எங்களோட மைண்ட் செட்டை நாங்கள் பில்ட் பண்ணணும். எங்களுக்கு ஏலும் எவன் எந்த சொன்னாலும் எங்களுக்கு வேலை இல்லை, எவன் எந்த பேசினாலும் எங்களுக்கு வேலை இல்லை. எல்லாரும் பேச போறோம் தான், எல்லாரும் ஏச போறோம் தான். ஏனென்றால் ஒரு விஷயத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வீண் முயற்சி வீண் முயற்சி வீண் முயற்சி வீண் முயற்சின்னு சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனா நீங்க செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு அடே அவனோட விடாமுயற்சியை பாருடா, அவனோட விடாமுயற்சி பாரு, அவன் விடாமுயற்சியால இவ்வளவு அச்சீவ்மெண்ட் ஒன்று பண்ணிட்டேடான்னு சொல்லி நீங்க எந்த ஸ்டார்ட் பண்ணாலும் அது சொல்லும் திஸ் இஸ் அ ஹியூமன். இது மனுஷன்ட இயல்பு. இயல்புங்க சொல்லிய ஹியூமன் பீனா ஹியூமன் திங் அப்படி மனிதன் இயல்பு. மனிதன் இயல்பே அதுதான் வீண் முயற்சி, அதுக்கு பிறகு விடாமுயற்சின்னு சொல்லியது. இதெல்லாத்துக்கும் நாங்கள் எங்களோட மைண்டை பில்ட் பண்ணணும். இவங்க பேசி இதெல்லாத்தையும் கேட்கறதுக்கு இதுக்கு அடுத்த ஆட்டம் நடக்கிது. நான் உதாரணத்துக்கு சொல்லி அந்த 45 டேஸில் சம்டைம்ஸ் எங்களுக்கு ரிட்டர்ன் வரையலாம். அப்போ வீட்டில் அப்போ இப்போ உதாரணத்துக்கு எங்களோட வாப்பா மூத்தாகின்னு வைங்க, அப்போ ஜனாசாக்கு எங்களுக்கு திரும்ப வரையலுமா? கஷ்டம். அப்ப இதெல்லாத்தையுமே நான் திங்க் பண்ணணும். சும்மா ஜஸ்ட் ஒர்க் பண்ணிக்கணும் போறதல்ல, எல்லாராலையும் ஒர்க் பண்ணலும். நான் சொல்லி ஸ்ரீலங்கால இருந்துச்சு மோஸ்ட்லி எல்லாராலையுமே ஒர்க் பண்ணிக்கணும் போயிடும் ஸ்ரீலங்கா, அரௌண்ட் ஸ்ரீலங்கா. ஆனால் எல்லாராலையும் சாக்ரிஃபைஸ் பண்ணலுமான்னு சொல்லி கேட்டேன்னா எல்லாராலையும் சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு இயலா. சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு இயலாதவங்க தான் இது எங்களுக்கு தேவையில்லாத வேலை, இவனுக்கு வேலை வட்டி இல்லையா, எங்களுக்கு இது இல்லையா, இவனமா இல்லை, எங்களுக்கு நிறைய வேலை இருச்சுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒதுங்கிறிய. இதுதான் எனக்காக உள்ளமை. சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு ஏலா அண்டியது. நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சால் நான் இப்ப சொல்லி நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணிடலும். ரைட், பாயிண்ட்டுக்கு வரோம். அப்போ இந்த ஜேர்னியை நான் போற நேரம் எல்லாம் அந்த ஜேர்னியை போக போய் தான் ஓவராலா ஸ்ரீலங்கா வைஸ் எல்லாருக்குமே நான் பாப்புலர் ஆனேன். எல்லாருக்குமே ஷோமியண்டி இது யாருன்னு சொல்லி தெரிய வந்தது. அப்பவும் மோஸ்ட்லி தெரிய. அப்ப நான் ஒர்க் பண்ணிக்கணும் போறேன். ஃபர்ஸ்ட் 10 days ஒரு புள்ளையுமே இல்லை, சரியா? ஃபர்ஸ்ட் 10 days ஒரு புள்ளையும் இல்லை. அப்போ ஒவ்வொரு கட்டத்துல கடந்து வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண இல்லாத அளவுக்கு மக்கள் அவ்வளவு லவ், சரியா? ஆனால் இன்னொன்னும் இருச்சு என் லைஃப்ல. அந்த ஜேர்னில நீங்க எல்லாரும் நான் சிரிச்சதை தான் பார்த்தது, நான் அழுததை பார்க்கல, சரியா? நான் அழுததை நான் காட்டல. அது இன்னொன்று இருச்சு, அது எங்க புக்ல வரும். எல்லாத்தையுமே சும்மா தந்துரையில் ஏன்னா இது எங்கட இன்வெஸ்ட்மெண்ட், சரியா? அது புக்ல வரும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அப்ப அரௌண்ட் ஸ்ரீலங்காவை நான் நடந்து வர நேரம் நான் தந்த கண்டென்ட்டாக இருச்சேலும் எல்லாருக்கும் என்ன பாக்கி நேரம் இருந்த ஒரு வியூ பாயிண்ட். சிலர் ஒரு ஐடோலா, ஒரு ரோல் மாடலாக இவர்கிட்ட நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளும். நிறைய பேர் ஃபாலோ பண்ணினேன். நிறைய பேர் இவரை மாதிரி ஃபியூச்சர் வரணும். நிறைய சின்னவங்க இருந்தாலும் என்னொரு கிரேட் ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பர்சன், ஒரு ஐடோலா என்ன பார்த்தேன், சரியா? இன்னொரு பெரிய ஒரு பொசிஷனை தந்து பார்த்தேன். அந்த அப்படி பார்த்தவங்க அத்தனை பேருமே இப்பதான் நெகட்டிவா பாக்கிய மாதிரி ஆயிட்டு. எனக்கு ஒரு கட்டத்துல யோசனை வந்து இப்ப கொஞ்ச நாள் ஆக, அட எனக்கு எதுக்குடா எல்லாரும் ஏசணும், சரியா? நான் ஒருத்தருக்குமே அநியாயம் செய்யலைடா, எனக்கு எதுக்கு ஏசணும், எனக்கு எதுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ், சரியா? இப்போ மோஸ்ட்லி என்ன ஃபேன் பேஜ் இப்போ பொதுவாக எல்லாரும் சொல்லி ஷோமி நீங்கள் பேர்வல பாஷை பேச வேணும். எனக்கு தெரியும் 90% ஃபாலோவர்ஸ் நான் பேர்வல ஸ்லேங்கில் பேசியதால தான் இருச்சேன், இது எனக்கு தெரியும். அப்போ அந்த 5% 10% பேர்வல ஸ்லேங் விருப்பம் இல்லைன்னு சொல்லிய நேரம் எனக்கு 90% மக்களை எனக்கு ஓரமாகத்து கேளா விலகின உங்களுக்கு என்ன சொல்லிண்டு என் அனலைஸ் எடுத்து பார்த்தேன்டால் என் சேனல்ட ஒரு ஆய்வு ஒன்று எடுத்து நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன்டா பேர்வல ஸ்லேங்குக்காக வீடியோ பாக்கியவங்க தான் கூட,
சரியா? அப்ப பேர்வல ஸ்லேங் விருப்பம் இல்லை என்று சொல்லி அந்த 10%க்காக வேண்டி பேர்வல ஸ்லேங்க விரும்பி அந்த 90% பர்சனை எனக்கு இக்னோர் பண்ணது கேளா. மற்றது இன்னொன்று என்னன்னா, இப்ப கமெண்ட் பண்ணி அளவுக்கு கமெண்ட் பண்ணி நெகட்டிவ் கமெண்ட் எனக்கு நேசிச்சவங்க ஒருத்தருமே பாசிட்டிவா கமெண்ட் பண்ணி என்ன தேவையில்லை, அடிவனே சௌமியா கணக்கெடுக்காம போறோம், நாங்க எதுக்கு திரும்ப பேசணும்னு சொல்லிட்டு சும்மா இருந்தேன். இதே வாய்ஸ் நோட் போர்டு எலிமெண்டா கிளின்னு கிழிச்சிடணும், அது எனக்கு தெரியும். சரியா? ஏன்னா என்ன மாதிரி தான் என்னோட ஃபாலோவர்ஸும். இப்போ இந்த இடத்துல இப்ப நானே திங்க் பண்ணி பார்த்தேன், ரீசெண்டா எந்துக்குண்டா நெகட்டிவ் கூட எந்துக்கு நான் எதை செஞ்சாலும் நெகட்டிவ். நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா அதுக்கு பிரச்சனை, எங்களை வந்தா அதுக்கு பிரச்சனை, எதை செஞ்சாலும் வீடியோ போட்டா பிரச்சனை, எதை போட்டா எந்த செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை நெகட்டிவ். நான் அப்ப அடி இது நல்ல மில்லேடா, நான் இதுக்கு எந்த செய்யணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி பார்த்தேன். அப்ப என் மேல ஃபீல் ஆயிருச்சோ, இல்லாட்டி என் ஃபேஸ் வேல்யூ குறைஞ்சிட்டோ, இல்ல கேரக்டர்ல என்ன சரி சேஞ்ச் இருச்சோ அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணினேன் தான். ஆல்ரெடி நான் கொடுத்த கண்டென்ட்டுக்கும் ஆல்ரெடி மக்கள் என்ன பார்த்ததுக்கும் இப்ப பாக்கியதுக்கும் டிஃபரெண்ட். இதுக்கு முன்னுக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டரா பார்த்த என்ன இப்போ ஜோக்கர் மாதிரி பாக்கியே. சரியா? அப்ப ஜோக்கர் மாதிரி பாக்கின்னு சொல்லி சொன்னா, அப்ப நான் தான் அதுல என்னமோ பிழை விட்டுருச்சு, ஏதோ ஒரு மிஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணினேன். அப்ப உதாரணத்துக்கு அப்ப நான் நூரலியாவுக்கு ட்ரிப் போயிருந்தேன். அப்ப நூரலியாவுக்கு ட்ரிப் சில விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது எங்கிட்ட மைண்டை கண்ட்ரோலை விட்டு போய்த்துரும். அதுதான் சொல்லி எடிக்ஷன். சரியா? அதான் எடிக்ஷன் மட்டுமல்ல, அதுதான் ட்ரெக்கு, அதுதான் சைக்கோ. எங்கிட்ட கண்ட்ரோலை விட்டு போய்த்துரும். சோஷியல் மீடியாண்டி இருந்துச்சு. இந்த சோஷியல் மீடியாண்டியதுல நாங்கள் நூலுக்கு இருச்சாட்டி நாங்கள் மனநோயாளியாக மாறிறிய. அது உள்ளமை. நூலுக்கு இருச்சாட்டி நாங்கள் மனநோயாளியாக மாறிறிய. அவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. நான் ஒரு கட்டத்தில் நான் ஒர்க் முடிஞ்சேன். இப்போ ஸ்ரீலங்கா சுற்றி முடிஞ்சு வந்தது அப்புறம் ஒரு கட்டத்தில் நான் ஸ்ரீலங்கால இருந்து எங்கேயாவது வைத்துறோனுண்டா என் அவ்வளவு பிரச்சனை, எங்கே மனசளவில் அவ்வளவு பிரச்சனை, எங்கேயாவது வைத்துறோண்டான்னு சொல்லி அப்படித்தான் இந்தியாவுக்கு போனேன். சரியா? 3 மாசம் இந்தியாவில் வைத்து இருந்துட்டு வீடியோ போடப்பட நான் இருந்துச்சு, அப்டேட்டும் தெரியப்படாது, அங்கே வைத்து இருந்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி பைத்தேன். ஏனென்றால் என் பேரை வச்சு நிறைய ஃபண்ட் ரைசிங் எக்கச்சக்கமா என்ன வச்சு நிறைய பேரை ஏமாத்திருச்சு, நிறைய பேரோட வாழ்க்கையை மண்ணை கூட்டிச்சு, நிறைய பேர்ட்ட சல்லி எடுத்துருச்சு என் பேரை வச்சு. ஆனா நான் அல்ல. சரியா? இது எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் நான் தான் ஃபேஸ் பண்ணினது. இப்போ அப்ப நான் இந்தியாவுக்கு போய்த்தேன். இந்தியாவில் போய் தெரிந்தலாக்க ஃபிலிம் டைரக்டர் விவின் சொல்லி ஒருத்தர் இருந்தேன். அப்போ அவரோட நான் 3 days தங்கினேன். அப்போ கேரளா ஃபிலிம் டைரக்டரும். அப்போ அவரோட நான் ராஜஸ்தானில் 3 நாள் தங்கினேன். அவர் என்கிட்ட கேட்ட, ஷோமி நீ எங்கே ஓடிய? சரியா? நீ எங்கே ஓடிய? ஹவு டு மேனேஜ் அந்த ஹவு டு ஹேண்டில் இட், இந்த க்ரௌடை நீ எப்படி என்ன ஹேண்டில் பண்ண போற அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவர் என்னோட பேசினா, நான் அதை இன்னொரு நாளைக்கு அவரோட சந்திச்ச அந்த விஷயங்கள் நான் இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு தரேன். அப்ப நீ எங்கே ஓட போற? ஓடாத, நீ நின்று ஃபேஸ் பண்ணு. அப்ப எனக்கு சரௌண்டிங், நான் எப்பவுமே நெகட்டிவா கேட்க இல்லாதவன். எனக்கு ஒரு இடத்துல நெகட்டிவ் இருந்தா நான் அந்த இடத்த விட்டுட்டு நான் வேற எங்கேயும் போய்த்துறேன். அப்படியாப்பட்டவன் தான் நான். ஏனென்றால் இந்த பிக் ட்ரீம் பிக் மைண்ட் பீப்புள்கிட்ட தான் நாங்கள் செல்லணும். பிக் ட்ரீமை பிக் மைண்ட் பீப்புள்கிட்ட தான் செல்லணும். அப்போ நாங்கள் சாதாரண ஒருத்தட்ட செல்ல ஜலேக்கு அது அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளதுக்கு இயலாமல் போய்த்துறேன். அதை ஏற்றுக்கொள்ளதுக்கு இயல அவங்களுக்கு. இப்போ அதே கான்செப்ட் தான். இப்போ நான் ஒர்க் பண்ணதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் ஒரு சிலர்கிட்ட சொல்லி, நான் ஸ்ரீலங்கா சுற்றி நடக்க போகிறவா அப்படின்னு சொல்லி, பைத்தியமோடா உனக்கு இதாலேருந்து இங்கே கிடச்ச போகிறேன் அப்படின்னு நான் சொல்லி, நான் அரௌண்ட் ஸ்ரீலங்காவை நான் நடந்து முடிய சொல்லிக்கு எனக்கு ஒரு 30 லட்சம் ரூபா டீல் ஒன்றுருச்சு, எக்ரிமெண்ட். 30 லட்சம் ரூபா எனக்கு கிடச்சி அப்படின்னு சொல்லி, பைத்தியமோடா 40 நாள் தானேடா சும்மா நடந்துட்டு வா பராக்குக்கு 30 லட்சம் ரூபா உனக்கு கிடச்சிடா அப்படின்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு அதால் ஒரு ஃபண்ட் 30 லட்சம் ரூபா எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணதுல கிடைச்சி வேண்டிய ஒரே ஒரு காரணத்தால அப்போ பீப்புள் திங்க் பண்ணி, அடைய சும்மா நடக்கல, நீ நடந்தா எனக்கு ஒரு 30 லட்சம் சல்லி கிடைச்சி அப்படின்னு. 30 லட்சம் சல்லி எனக்கு கிடைச்சி இல்லை. அவரு மணி மைண்ட் பீப்புள். அப்போ அவர் மணி மைண்ட் பீப்புள் ஒருத்தர் வந்து என்ன கிட்ட, எதுக்கு நீ நடக்க போறேன்னு சொல்லிய நேரம் நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு சல்லி கிடைச்சி அப்படின்னு. அப்ப நீ நடு அப்படின்னு. சில ஆளுக்கு கேட்டேன், நீ எதுக்கு நடு? நான் ரீச் கிடைச்சி, அப்ப நடு. இந்த நடக்கித்தால் உனக்கு எந்தையும் கிடைச்சி, எனக்கு என் ஹெல்த்ல இருந்துச்சு ஒரு ப்ராப்ளம் உண்டு சால்வ் ஆகி அப்படி, அப்ப நீ நடு இப்படின்னு ஒவ்வொருத்தர் நான் ஒவ்வொரு காரணம் சொன்னேன். ஏனென்றால் பிக் மைண்ட் பீப்புள்கிட்ட தான் நாங்க எங்கட கனவை செல்லணும். அந்த கனவை ஏற்றுக்கொள்ள முடியுமானவங்கள்ட்ட தான் செல்லணும். அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதவங்கள்ட்ட நாங்க எப்ப செல்ல போறோம், அப்படி சொல்லிச்சுன்னா அது நெகட்டிவாக மாறிறியே. ஏனென்றால் எங்களுக்கு
ஒரு 10 தட்டு கொசகைக்கு ஒரு 10 ஃபீட் உதாரணத்துக்கு 10 அடி 10 ஃபீட்டுக்கு மேல ஏறி எட்டி பார்க்கியது எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனா ஒரு சின்ன பொடியன் உண்டு 100 ஃபீட்டுக்கு மேல 100 அடிக்கு மேல ஏறி எட்டி பார்க்கியது அவனுக்கு சர்வ சாதாரணமாக இருந்துச்சு. அப்ப நாங்க தம்பி ஏறாடா 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 ஏறாடான்னு சொல்லி சென்னண்டால், மேல போகாதடான்னு சொல்லி சென்னண்டால், என்ன எங்களை விட அவன் ட்ரீம் பெருசு, அவனை பெருசுக்கு போகிறதுக்கு விட்டுறணும். விளையின நாங்க எங்கட மட்டத்துல வச்சு நாங்க அவனை பார்க்கப்படாது, அவனை நான் அப்படியே பார்க்கறதுக்கு விட்டுறணும். அப்ப அந்த இடத்துக்கு போகிறதுக்குன்னு சொல்லி எல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கணும். வந்துட்டு எனக்கே இன்றைக்கு டவுட், சரியா, இன்றைக்கு தெளிவு என்ன. நான் ஒரு 4 டேஸுக்கு முன்னுக்கு நான் என் ஒரு வெல்விஷர் ஒருத்தரை மீட் பண்ணினேன். இந்த போன ஜும்மால வெல்விஷர் ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் என்கிட்ட சொன்ன, ஷோமி, நீ இதுகால வரைக்கும் போட்ட கண்டென்ட்ல, நீ போட்ட வீடியோஸ்ல அந்த நீ ரெட் கோட் போட்டேன், அந்த ரெட் கோட் போட்டதால வந்த பிரச்சனைக்கு அடுத்தது நீ ஒரு வீடியோ ஒன்று போட்ட, அந்த வீடியோ தான் எனக்கு பிடிச்ச வீடியோ. அந்த வீடியோல தான் நீ ஒரு பர்சன், நீ அண்டியத்தை நீ நிரூபிச்சது. அந்த வீடியோல தான் நீ அண்டியத்தை நீ நிரூபிச்சது. அந்த வீடியோல இருச்சிய மாதிரி எஜுகேஷனல், அந்த வீடியோல இருச்சிய மாதிரி நல்ல கண்டென்ட், நல்ல விஷயங்கள், நல்ல அவுட்புட் உன்ன வேற எந்த வீடியோவிலையுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும் எனக்கே யோசனை ஆயிட்டு, அடே உள்ளமாதான் என்னடா அப்படின்னு சொல்லி. நாங்க ரியல் லைஃப் நாங்க தாரோ, நாங்க யாருக்காகவோ வாழ்ந்து கொண்டு இருச்சு. உண்மை இருந்தீங்கன்னா நாங்கள் யாருக்காக வாழ்ந்து கொண்டு இருச்சு. ட்ரெண்டண்டிய, கண்டென்ட் அண்டி, அதண்டி இதண்டியே, நாங்கள் எதுக்கு அடுத்தடுத்தவங்களோட பின்னால போகணும், அடுத்தடுத்தவங்க செய்தத்தை செய்யணும். நாங்களாகவே ஈந்துருவோமே. எங்களால் சொசைட்டிக்கு என்ன சரி செய்யலுமோ அதை செஞ்சுட்டு போவோமே. எங்களால் அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன சரி செய்யலுமா அதை செஞ்சுட்டு போவோமே. நாங்கள் கண்ட அனுபவத்தை, நாங்கள் பெற்ற அனுபவத்தை எங்கள்ட அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் கொடுத்துட்டு போவோமே. இப்படி என்ற ஒரு தோட்டம் எனக்கு தோன்றினேன். அப்ப ஏனென்றால் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸா நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் இருச்சேன். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் கற்றுக்கொண்ட பாடங்கள் கற்று முடிஞ்சான்னு சொல்லி கேட்டிருந்தா இல்லை, இதுக்கு மேலே இன்னும் பிரச்சனை வார, அதையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணதுக்கு தான் கற்றுக்கொள்ளணும். இப்போ எங்களுக்கு உதாரணத்துக்கு அல்லாஹ் ஒரு சோதனையோட தந்து வைப்பான். அந்த சோதனையை நாங்க சரியாக ஹேண்டில் பண்ணிட்டால் அதை விட பெரிய ஒரு சோதனையை தருவான். சரியா, அது நல்லதாக இருக்கும், அது தீங்காக இருக்கும். அதே அல்லாஹ் இன்னொன்று சொல்லியே, உங்களால எவ்வளவு தாங்கணுமோ அதை விட அணுவளவும் ஒரு பெரிய ஒரு சோதனை நான் உங்களுக்கு தாரல்ல, கஷ்டத்தை தாரல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி. அப்ப எங்களால தாங்கத்துக்கு ஏண்டிய சக்திக்கு உட்பட்ட விஷயத்தை தான் அல்லாஹ் எங்களுக்கு தாருது. இந்த இனிமேல் ஷோ மீ த வியூ எங்களோட இந்த யூடியூப் சேனலாக இருந்தாலும், எங்களோட ஃபேஸ்புக் பேஜாக இருந்தாலும், டிக்டாக் பேஜாக இருந்தாலும் யூஸ்ஃபுல் கண்டென்ட், மோஸ்ட்லி யூஸ்ஃபுல் கண்டென்ட் தரத்துக்கு முயற்சி செய்கிற இந்த கிரிஞ்சி, இந்த ஃபன், இந்த பராக்கு, ரஸ்தியாது இதெல்லாம் இந்தியோட விடும். இல்லைங்களா, லைஃப்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் போறதாக இருந்திருந்தால் நாங்களாக இருக்கணும், எங்களோட மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், எங்களோட சூழல் பீஸ்ஃபுல்லான ஒரு சூழலாக இருக்கணும். பீஸ்ஃபுல் மீன் தெளிவான ஒரு, எங்களோட ஃபோக்கஸ் தெளிவாக தான் இருக்கணும். அந்த தெளிவாக இருந்தால் தான் எங்களுக்கு பயணிச்சதுக்கு ஏலும். இன்றைக்கு நான் ரியலைஸ் பண்ணினேன், ஆல்ரெடி நான் போட்ட கண்டென்ட்டுக்கும் மக்கள் என்ன பார்த்த விதத்துக்கும், நான் உதாரணத்துக்கு சொல்லி இப்போ இந்த இடத்துல நான் இந்த ஃப்ரேம் வச்சிருச்சேன். இந்த ஃப்ரேம் நான் வச்ச ஒரே ஒரு ரீசன் என்ன மோட்டிவேட் பண்ணதுக்கு ஹூ ஐ எம். நான் இப்போ சில கிரிஞ்சி வீடியோ ரீசெண்டாக எனக்கு மீம் போட்ட எல்லாருக்குமே தேங்க்ஸ். எனக்கு மீம் பண்ணின, எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் அடிச்ச எல்லாருக்குமே விளங்கினா. மற்றது நீங்க எல்லாரும் பாவ மன்னிப்பு கேட்டுக்கோங்க, இன்னொருத்தர மனசை நோடிச்சதுக்கு, அது வேற ஃபசில். சரியா, ஆனால் தேங்க்ஸ். எதுக்குன்றால் சில கட்டத்தில் என்ன தெளிவுபடுத்த வச்சதுக்கு. இப்போ நான் யாரன் அப்படின்னு இந்த லைஃப்ல ஒரு நாளுமே அச்சீவ்மெண்ட் அண்டி உண்டே இல்லை, சக்சஸ் அண்டி உண்டே இல்லை. லைஃப்ல சக்சஸ் அண்டி உண்டே இல்லை. நீங்க ஒரு முஸ்லிமா பிறந்தனா உங்களுக்கு லைஃப்ல இந்த துனியால சக்சஸ் அண்டி உண்டே இல்லை. சக்சஸ் இஸ் ஜென்னா. இல்லைங்க, ஜென்னாண்டா சொர்க்கமே நரகமோ? சரியா, சொர்க்கம் தான் எங்கட போக்கஸ். சரியா, அதனால இஸ்லாம் எதை கூறிருச்சோ அது இந்த உலகத்துல சக்சஸ் இருச்சு. அது நிழல் மாதிரி. நாங்க ஒரு பயணம் உண்டு, நாங்க பயணிச்ச நேரம் நிழல் மாதிரி. அந்த நிழல்ல இருந்து அடுத்த கட்டம் போகணும். விளங்கினா ஐநா எங்களுக்கு தங்கல.
நான் சின்னவங்கள்ட்ட நான் ஸ்டோரி இல்லையே, நான் ஒரு மவுண்டனை ஹைக் பண்ணி போகிற டைமுக்கு சில இடத்துல பியூட்டிஃபுல் பிளேசஸ் வரும். அந்த பியூட்டிஃபுல் பிளேசஸை வந்தலாக இது இந்த இடத்துல நாங்கள் தங்கிடுவோமோன்னு சொல்லி நாங்கள் நினைச்சப்படாது. அதே இன்னொரு இடத்துக்கு போய் சொல்லி டேஞ்சரான பிளேஸ் வரும். அந்த டேஞ்சரான பிளேஸ்ல இந்த இடத்துல பயந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்துடவும் படாது. பியூட்டிஃபுல், டேஞ்சர், அழகானது, ஆபத்தானது, இது அத்தனை விஷயத்தையுமே கடந்து நாங்க அங்க மவுண்டன்ல வைத்து அந்த இடத்துல ஒரு இடத்துல அந்த இடத்துல இருந்து எங்களோட அந்த விஷனை நாங்க பார்க்க சொல்லிக்கு அதுதான் சக்சஸ். அந்த சக்சஸும் நிரந்தரமானு சொல்லி கேட்டால் இல்ல, அந்த சக்சஸும் நிரந்தரம் இல்லை. இப்ப ஹுசைன் போல்ட் அவன் ஸ்கூல் மட்டம் ஓடின, அவனுக்கு திருப்தி இல்லை. ஊர் மட்டம் ஓடின, திருப்தி இல்லை. அவனோட சக்சஸ் உசைன் போல்ட் முதலாவது நினைச்சு ஸ்கூல் மட்டத்தில் நான் ஃபர்ஸ்ட் வரேன், என் ட்ரீம், என் லட்சியம், என் கனவு என்று சொல்லி ஸ்கூல் மட்டத்தில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆனால் அவனுக்கு திருப்தி இல்லை. அவன் அப்புறம் ஊர் மட்டத்தில் ஓடின, ஊர் மட்டத்திலையும் அவனுக்கு திருப்தி இல்லை. நாடு மட்டத்தில் ஓடின, நாடு மட்டத்தில் அவன் தான் கோல்ட் மெடலிஸ்ட், அவனுக்கு திருப்தி இல்லை. வேர்ல்டு வைடு ஓடோம்னு சொல்லி வேர்ல்டு வைடு ஓடின, உலகத்திலே மின்னல் வேக மனிதன் என்று சொல்லி பெயர் எடுத்த உசைன் போல்ட் அவனுக்கு திருப்தி இல்லை. திருப்தி இந்த துணியால இல்ல. நீங்க எங்கேனாலும் தேடி பாருங்க, திருப்தி இல்லை. இப்ப எனக்கு நீங்க ஒரு 1000 கோடி சல்லி கொண்டாந்து ஆகும், ஒரு 5000 கோடி ஒரு 10,000 கோடி ஆக்குவோமேனா சொல்லித்தான் திங்கிங் விளங்கினா. திருப்தி இந்த துணியால இல்லை. எது கிடைச்சாலும் ஒரு பொருள் மேல நாங்கள் ஆசைப்படியே அந்த பொருள் எங்களுக்கு கிடைச்சதுக்கு பிறகு அந்த பொருள் மேல திருப்தி இல்லை. நாங்க ஒரு குட்டியோட விரும்பிய, நாங்க இமேஜினேஷன் கொடுத்த ஒரு குட்டியோட லவ் பண்ணிய, அந்த குட்டி கிட்டக்கு வந்தலாக இவளையோட லவ் பண்ணின அப்படி நீ மாதிரி ஒரு மைண்ட் செட். திருப்தி என்றது இந்த துணியால இல்லை. அதனால நாங்க திருப்தியாக வாழணும்னு சொல்லி நினைச்சப்படாது. திருப்தியாக எதை நினைச்சுக்கொள்ளணும்னா எங்களுக்கு எது கிடைச்சியோ அதை நாங்க திருப்தியா நினைச்சுக்கொள்ளணும். விளங்கி நான் சொல்லியது இந்த ஃப்ரேம் எல்லாத்தையும் நான் பாக்கி இருந்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேட். அடே நீ இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் அவனோட லைஃப்ல ஈகோவே இல்லை, ஒருத்தன மேல ஈகோவே இல்லை, பரிசுத்த அன்பு இருந்தா மட்டும்தான் அவனுக்கு ஒரு வீடியோ லைக் பண்ணிடும். விளையினா அது மிஞ்சின ஒரு அன்பு இருந்தா தான் அந்த வீடியோ ஷேர் பண்ணிடும். சரியா? உங்களோட இந்த பிஸி ஷெட்யூல்ல, இந்த பிஸி லைஃப்ல நீங்க ஒரு நிமிஷத்தை ஒதுக்கி ஒருத்தருக்கு நீங்க கமெண்ட் பண்ணியதாக இருந்தால், இட்ஸ் அ குட் ஓ பேட், கமெண்ட் பண்ணியதாக இருந்தால் நீங்க உங்களோட லைஃப்ல ஒரு 5 மினிட்ஸ் நீங்க அவனை பத்தி சிந்திச்சிருச்சு. நீங்க எனக்கு நல்ல விதமா ஒரு கமெண்ட் போடின்னு வைங்க, அப்ப நீங்க உங்களோட லைஃப்ல ஒரு 10 நிமிஷமோ ½ அன் அவரோ நீங்க எனக்காக ஒதுக்கி நீங்க அதை கமெண்ட் பண்ணியே. சரியா? அதே நீங்க எனக்கு ஏசியதாக இருங்க, திட்டிய அப்படி திட்டி பேட் கமெண்ட் பண்ணிட்டா அப்போ நீங்க உங்களோட லைஃப்ல ஒரு 5 to 15 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ எடுத்து எனக்கு திட்டி நீங்க ஒதுக்கிய, அப்ப நீங்க உங்களோட லைஃப்ல ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் எனக்காக ஒதுக்கின்னு சொல்லிச்சேன்னா இட்ஸ் கிரேட்ஃபுல், இட்ஸ் கிரேட். ஒரு நாளும் இந்த கண்டென்ட் கிரியேட்டருக்கான சக்சஸ் என்ன கமெண்ட், அது நல்லதோ கெட்டதோ கமெண்ட் இஸ் a சக்சஸ். விளங்கினா? அடுத்தது இப்ப இந்த பிரிண்ட் சாதாரணமா இந்த ஃப்ரேமை வரையறதுக்கு எவ்வளவு நேரம் வைத்திருச்சு. இந்த ஒவ்வொரு ஆர்ட்டையும் வரையறதுக்கு, ஒரு ஃப்ரேமை கிரியேட் பண்ணதுக்கு, ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு இட்ஸ் கிரேட்ஃபுல். அப்போ ஒருத்தர் அவனோட மைண்டுக்குள்ள எங்களை எடுத்து இப்படி செய்தன்னு சொல்லி சொன்னா எவ்வளவு லவ் இருக்கு, எவ்வளோ ஒரு அன்பு. சரியா? அப்போ எங்கிட்ட மேல ஒரு ரெஸ்பெக்ட், அந்த ரெஸ்பெக்டை எங்களுக்கு காப்பாற்ற தெரியாட்டி அடே சாரி கைஸ், எனக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளிய ரீசன் எதுங்கன்னா, ஒரு சிறந்த ஒரு ஐகானிக்கான ஒரு பர்சனாக இருச்சோண்டிய நான் கிரிஞ்சாகவும் எனக்கே ஒரு ஜாய்மாய் அப்படின்னு மாதிரி இவ்வளோ ஆளும் இப்போ 2 இயர்ஸாக நாங்கள் கண்டென்ட்னு சொல்லி வீடியோ போடியே. நான் இப்போ லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக அந்த கண்டென்ட் வீடியோனா இந்தியன்னு சொல்லி சில விஷயங்களை நான் படித்தேன். அதை படிச்சுக்கணும் வார நேரம், அதை ரீட் பண்ணிக்கணும் வார நேரம், அதை பார்த்துக்கணும் வார நேரம் தான். அடே நீ இவ்வளோ ஆழமா இதையோடா செஞ்ச அப்படின்னு மாதிரி ஒரு ஃபீல். அந்த பச்சை நாவிக்கு நார்மல் விஷயங்கள் இருச்சு. என்ன உண்மைக்கே கவலை, இந்த 2 இயர்ஸா என்ன வீடியோண்டா போட்டு முதலாவது இப்ப நான் இவ்வளவு நேரமா பேசினேன் வீடியோல, இன்னும் நான் பேசினது முக்கியம் இல்லை, இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க இருந்து கேட்ட விலைனா உங்களுக்கு தான் செல்யூட். சரியா? அந்த மாதிரி அந்த வீடியோவை எடுத்து போட்டதெல்லாம் என்ன பிரச்சனை, அந்த வீடியோவை நீங்க பார்த்தேன் பரவாயில்ல, எங்கிட்ட சௌமி தானே
பரவாயில்லைன்னு சொல்லி பார்த்தேன், இவனை மனசு நோப்படான்னு ஒரு லைக்கையும் போட்டேன் இல்லைங்களா. அதுதான் தேங்க்ஸ். உண்மையில எனக்கு இந்த திருப்தி அல்ஹம்துலில்லாஹ். மிச்ச நேரம் பேசிட்டு உங்களோடையும் இனிமேல் இந்த மாதிரி கண்டென்ட் வரும் இன்ஷா அல்லாஹ். அந்த கண்டென்ட்ல நீங்க எனக்காக 10 minutes ஒதுக்கி என்றால் என்ன கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு அதுல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வரும் இன்ஷா அல்லாஹ். ஐ ப்ராமிஸ் இன்ஷா அல்லாஹ். எனக்கே சுமந்த ஒரு இப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டு அப்படி மாதிரி ஒரு ஃபீல். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணோம், நிறைய சக்ஸஸை நோக்கி பயணிச்சோம். எங்களால் எப்போவுமே நல்லதே விதைச்சு கொண்டு இருக்கோம். ஒரு நாளும் எங்கட அழுகை எங்கட கவலை எங்கட அழுகை இன்னொத்தனை சந்தோஷப்படுத்தினாலும் எங்கட ஒரு புண் செருப்பு கூட இன்னொருத்தரை காயப்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லிய ஜிசாக்குமுல்லா ஹைர் கைஸ். என்னோட இவ்வளோ காலமாக பயணிச்சதுக்கு, இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு. இப்போவும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காதவங்க கீழே வந்து கமெண்ட் அடிச்சத்தான் செய்வாங்க. அதை ஒன்றும் செய்யலாம். அதுலேயும் எல்லாரையும் விருப்பப்பட போறோம் இல்லை, எல்லாரும் விருப்பமும் இல்லை, எல்லாரையும் விரும்பியதும் இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சதும் இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் தேவைப்படியதும் இல்லை. அதனால சந்தேஷம் இன்னும் உங்களோட பேசணும்னு சொல்லி மாதிரி ஆசை இருந்தாலும் வீடியோ லோங்கா போறேன் நான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோல நான் வந்து உங்களை சந்திச்சேன் இன்ஷா அல்லாஹ். அதுவரை நான் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பு கினேஷ் அஹ்மி. எனக்கு தெளிவு ஒன்று கிடைச்சிருச்சு. இப்படி இருந்த அந்த கிரிஞ்சான கண்டென்ட் போட்டண்டியது இனிமேல் அந்த கிரிஞ்சான கண்டென்ட் இல்லாமல் ப்ரொஃபஷ்னலான கண்டென்ட், அடுத்த ஜெனரேஷனுக்கு சொசைட்டிக்கு தேவையான கண்டென்ட், சமூக பிரச்சனைகள் பேசும். அரிஸ்டாட்டில் சொல்லியுமாய் மனிதன் ஒரு சமூக பிராணின்னு சொல்லி சமூகத்திலே வாழிய சமூகத்தை பற்றி பேசாமல் மற்ற விஷயங்களை பேசிக்கொண்டு இருந்தால் பிரச்சனை. எனக்கு வேணும் பிரச்சனையை நோக்கி நான் போகிறதில்ல, என்ன நோக்கி வர பிரச்சனைக்கு நான் முகம் குடிக்கிய. ஆனால் எங்களோட லைஃப்பை நாங்கள் எங்களோட கபருக்காக வாழ்ந்துட்டு போய்த்துருவோமே அப்படின்னு சொல்லி தான் என்னோட மைண்ட் செட். நாங்கள் எது செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, எங்களோட கபருக்காக நாங்கள் செய்யோம். அது நிரந்தரமாக எங்களோட கபருக்கு வர இன்கமாக செஞ்சுட்டு போம். இல்லை இப்போ வாலிய காலமே எங்களோட கபருக்காக செஞ்சுட்டு நாங்கள் மரணிச்சிரோம். இப்படி இனிய மாதிரி தான் மைண்ட் செட் இருக்குது இன்ஷா அல்லாஹ். சந்திச்சோம் கைஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். அதை முன் செல்லடா ஃபெஸ்டிவ் போட்டேன்னு தெரியுமா? இட்ஸ் அ ஹுக் பாயிண்ட். வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.